வழியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு சக்திக்கு வந்து தகவல் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் வந்து ஆல்ரெடி நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா சாருபாலாவை பார்க்குறதுக்கு தான் போய் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஜனனி கால் பண்ணதுனால இதுக்கு மேலே நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, 2 பேருமே போயிட்டு உடனே நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரியாக அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டும் வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க நேரடியாக வந்து வீட்டுக்கு போகல, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஒரு பையன் வேற பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கா. அதுக்கான காரணமுமே வந்து இவ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில பேர். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கையோடு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி சொல்கிறேன், இதில் வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சுவாமிநாதன் அந்த பையன் வந்து பேசின அந்த வீடியோவை வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ எடுத்து காட்டினோடனே வந்து இது போதும், இது வந்து ஒரு பெரிய ஆதாரம் உனக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்லேருந்து நீ வெளியில் வர்றதுக்கு இது ஒன்று மட்டுமே வந்து போதும், இதுவே சூப்பர், நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி நம்ம உடனே வந்து உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உன் மேலே வந்து யாரோ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பழி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்பி பார்த்தீங்கன்னா உடனே கோர்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே போனோடனே ஜட்ஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிட்டு அந்த ப்ரூஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தையும் வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ காமிச்சோடனே ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்பிடுறாரு. சரி, ஓகே, அப்போ உங்களுக்கும் இந்த விஷயத்துலையும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாத யாரோ ஒருத்தவங்க கிளப்பி விட்ட வதந்தி தான் இது, அதனால நீங்கள் தைரியமாக வந்து இருக்கலாம், உங்களை இந்த கேஸில் இன்வால்வ் பண்ண மாட்டோம், உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுது. ஒரு வழியாக எப்படியோ இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரேணுகா அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் பார்த்து புதுசாக வந்து அந்த ராவணன் கூட அவங்க வீட்டில் தான் இருந்திருப்பாரு. அந்த ஆள் வேற பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாமி வந்தப்போ திருன்னு முடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. சரி, நான் கூட ஒரு வேளை வந்து இவங்க தான் இவங்களை செட் பண்ணி இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சேன். ஐ திங்க் நான் என்ன வந்து யோசிச்சேன் அப்படின்னா, ஒருவேளை உண்மையிலேயே வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் மேடம் ஜனனி எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்னவோ தெரியல, அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காம அவங்க பாதியிலே வந்து அவங்களுக்கு சாமி இறங்கிருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார வச்சு கேட்கும்போது சிலது நடந்திருக்கு, சிலது நடந்ததில்லம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்ன விஷயந்தான் வந்து உனக்கு தோணுது, அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முழுசாக சொன்னால் தான் எங்களுக்கு வந்து தெரியும், பாதி சொல்கிற பாதி மூடி மறைக்கிற, இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. ஏங்க உங்களுக்கு மறுபடியும் எப்போதாங்க சாமி வரும், அதுக்கு அந்த மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, அது எப்போ வேணாலும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்படி சொன்னால் எப்படி, பாதி விஷயம் சொன்னீங்க, பாதி விஷயம் சொல்ல வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னவோ அதை நீங்கள் வந்து ஓப்பனாக சொன்னால் தானே எங்களால் அடுத்து என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ கண்ணை மூடி ரொம்ப நேரம் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே முழிக்கிறாங்க, தப்பாக இருக்குன்னா என்னது, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் வந்து தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அது நீங்கள் என்னன்னு பார்த்தா தான் வந்து இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இந்த கரிகாலன் பார்த்தீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், இந்த வீட்டில் இருக்கிற கெட்டது அப்படின்னா அது வந்து ஜனனி தான், இப்போதான் அவங்க வீட்டில் இல்லையே, இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது, நான் அவங்கள சொல்லலை, அவங்களால இந்த வீட்டுக்கு எதுவும் ஆகாது, அதில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, ஆனால் எதையும் தாண்டி வேறு எதுவும் இந்த விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ளே வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ வேற யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் கண்ணை மூடி யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ராவணனை வந்து காட்டுறாங்க. ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த ஆள்னால தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் வரப்போகுது அப்படிங்கிறது இவங்க முன்கூட்டியே சொல்ல போகிறாங்களா, இல்லை ஒரு வேளை இவங்க சொல்ல வர விஷயத்த வந்து இந்த கதிர் கண்டுபிடிச்சிருவானா அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே கானில் தான் இருக்கார். இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது, ரொம்ப வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது, அந்த ஆள் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து கேட்குறது, இது எதுவுமே வந்து இந்த ஆளுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஆரம்பத்துலேருந்து. ஸோ எவ்வளவோ தூரம் பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லி பார்த்துட்டாங்க, இல்லைன்னா எங்களுக்கு சரிப்பட்டு வரல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி கிடையாது. ஏன்பா என் உயிரை காப்பாற்றிருக்கான்ப்பா, இந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பையன் என்ன சொன்னாலும் சரிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. என்னடா இது புதுசாக வந்த ஆள் மேலே வந்து அண்ணன் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வேற இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்களா, மேபி இந்த ட்விஸ்ட்டில் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜனனி மேலே இந்த கேஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. அது எல்லாமே வந்து முடிச்சுட்டு
இவங்க இப்போ வீட்டுக்கு வர போறாங்களா இல்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தர்ஷினியை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிட போறாங்களா அப்படிங்கறது தெரியல. அது என்ன ஏது அப்படிங்கறது இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.